கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வீட்டில் 2 பெண்கள் ரொம்ப சண்டை போட்டாங்களாமா. 2 பெண்கள் பயங்கர சண்டை, என்னன்னே தெரியல, அப்படி ஒரு சண்டையாம். கடைசியில் சண்டை என்ன அப்படின்னா, சண்டையினுடைய காரியம் என்ன அப்படின்னா, அந்த 2 பெண்களுக்குள்ள 2 பேருக்கும் குழந்தை பிறந்திருக்கு. 2 பேருக்கு குழந்தை பிறந்ததில் 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை செத்து போய்ட்டு, ஒரு குழந்தை மட்டும் உயிரோடு இருக்குது. அப்போ இந்த 2 பெண்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உயிரோடு இருக்கிற பிள்ளை தான் என் பிள்ளை, செத்து போன பிள்ளை ஓன் பிள்ளைன்ட்டு ஒருத்தி சொல்கிறா. ஒருத்தி என்ன சொல்கிறா அப்படின்னா, இல்லை, செத்து போனது தான் ஓன் பிள்ளை, இந்த உயிரோடு இருக்கிற குழந்தை என்னுடைய குழந்தை அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. இப்படியே பாருங்கள், சண்டை ரொம்ப பயங்கரமாக வலுத்துக்கிட்டு இருக்கு. இப்படி நேரத்தில் கடைசியில் என்ன செய்யலாம், மன்னன்கிட்ட போகலாம், ராஜாட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும், இந்த 2 பெண்களும் ராஜாட்ட போகிறாங்க. அப்போ ராஜாட்ட போன உடனே ராஜா கேட்குறார், என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறார். இதோடு நான் உங்களுக்கு நிறுத்திட்டு இந்த செய்தியின் தலைப்பையும் வேத வசனத்தின் ஆதாரத்தில் இது என்ன சண்டை, எதுக்காக இந்த சண்டை, கடைசியில் இந்த சண்டைக்கு முடிவு என்ன, இந்த இவங்க பண்ணின இந்த போரில் முடிவு என்ன, என்ன ரிசல்ட்டு அப்படிங்கிறத நான் இந்த செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்க எனக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஞானம் தேவை. அதுவும் எப்படின்னா இம்பார்ட்டன்ட், ஞானம் முக்கியம்னு சொல்லுவோம்ல, அப்படி அந்த ஞானம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதனுக்கு, ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஆணுக்கு, ஒரு சகோதரனுக்கு, ஒரு சகோதரிக்கு ஞானம் என்பது மிகவும் தேவை. அவன் கண்ணியில் விழாமல் இருப்பதற்கு, அவன் பரிசுத்தமாய் இருப்பதற்கு, அவன் தேவையில்லாமல் இகழ்ச்சியான நிலைமைக்கு வராமல் இருப்பதற்கு ஞானம் என்பது தேவை. அது அறிவை விட மேலானது, புத்தியை விட மேலானது ஞானம் என்பது. அதனால் ஞானம் தேவை என்று இந்த தலைப்பில் உங்களுக்கு நான் அந்த செய்தியை கொடுக்கிறேன். தேவன் உங்களோடு கூட கண்டிப்பாக பேசுவாங்க. என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு பார்த்துக்கோங்க. அப்போ ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். அதை எப்படி நம்ம தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஸ்டோர் ஜாமான், நம்ம ட்ரெஸ்ஸு எடுக்கிறோம், நம்ம வீடு கட்டுறோம், அதுக்கு எவ்வளவு தேவை, பணம் தேவை அப்படிங்கிறத நம்ம சம்பாதிக்கிறோம். எத்தனை பேர் என்ஜினியர் வேலைக்கு போகிறாங்க, பேங்க் வேலைக்கு போகிறாங்க, கொத்தனார் வேலைக்கு போகிறாங்க, என்ன அப்படி ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க, துணி நெய்கிற இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க, நிலக்கரி வேலைக்கு போகிறாங்க, கடல் தொழிலுக்கு போகிறாங்க, ட்ரெயினில் வேலை செய்கிறாங்க, என்ன தூத்து பெருக்கிறாங்க. எவ்வளவோ பணத்துக்காக சம்பாதிக்கிற நம்மளை பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க, உனக்கு ஞானம் தேவை. நீ என்ன கோடியை சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு லட்சங்கள் சம்பாதித்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆஸ்திகள் உனக்கு இருந்தாலும் சரி, அதை விட மேலானது ஞானம். அதை நீ சம்பாதிக்க வேண்டும். அந்த ஞானத்தை எப்படி பேச வேண்டும், யார் இடத்துல எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஞானம் தேவை. எந்த இதயமும் வலிக்காதபடி பேசுவதற்கு ஞானம் தேவை. எந்த காரியத்தை எப்படி எடுத்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும், இல்லை நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா அதற்கு ஞானம்தான் தேவை. அதுக்கு தான் அந்த 2 பெண்கள் சண்டை போட்டது எப்படி தீர்ப்பாயிட்டு, அது எதனால் தீர்ப்பாயிட்டு, நல்லபடியா ஞானத்தினால அப்படிங்கிற அந்த சம்பவத்தை வேதத்தில் இருந்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அருமையானவர்களே, நாம் ஞானம் இல்லாததுனால இன்னைக்கு நம்ம சில காரியத்தில் இகழ்ச்சியாக்கப்பட்டு இருக்கிறோம், நிந்தைக்கு உட்பட்டு இருக்கிறோம், அவமானத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம், அற்பமாக எண்ணப்பட்டு இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஞானம் இல்லாமல் நடந்ததுனால தான். ஞானம் இல்லாமல் நடந்ததுனால, ஞானம் இல்லாமல் பேசினதுனால, ஞானம் இல்லாமல் செயல்படுத்தாததுனால நம்ம நிறைய காரியங்களை இழந்து இருக்கிறோம்.
இழந்து இருக்கிறோம், இன்னுமாக அற்பமாக நம்ம எண்ணப்படுறோம் அப்படின்னா நான் சொல்வேன், ஆண்டவர் கிருபையினால் நமக்கு ஞானம் இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் வேதத்தை இப்படி படிக்க ஆரம்பித்தேன். 24 வயசுக்கு பிறகுதான் நான் வேதத்தை பார்க்கக்கூடிய கிருபை எனக்கு தேவன் கொடுத்தாரு. வேதம் என் கையில் கிடைத்தது. அப்போ நான் படிக்கும்போது பார்த்தா ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்க்கும்போது ஞானம் என்பது அவ்வளவு தேவையாக இருக்கின்றது. அது அறிவை விட மேலானது, அது புத்தியை விட மேலானது. அந்த ஒரு ஞானம், அந்த விவேகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் சஞ்சலம் இல்லாத வாழ்க்கை வாழ்வான், அவன் புகழோடும் வாழ்வான், சமாதானமாக வாழ்வான். நான் உங்களுக்கு அதுக்கு ஆதாரமாக வேத வசனத்தில் ஒருவன் ஞானத்தினால் எப்படி சிறந்து விளங்கினான், இந்த பெண்கள் சண்டை, 2 பெண்கள் சண்டை எப்படி தீர்ந்தது லேசாக அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். 1 ராஜாக்கள் 3:5. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அருமையானவர்களே, சாலமோன் என்று ஒரு ராஜா இருந்தார், தாவீதோட பையன். ராஜா சிறு பையன். அவர் ஒரு இடத்துல சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சிறு பிள்ளை என்று அவர் சொல்கிறார். பார்த்துக்கோங்க. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 7வது வசனம். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே, நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ நான் ரொம்ப சின்ன பிள்ளை, எனக்கு எங்கே போகணும் எங்கே வரணும்னு தெரியாது. நான் அரண்மனையில் வாழ்ந்திருக்கேன். அதனால் இந்த திரளான ஜனங்கள், அவர் சொல்கிறாரு பாருங்கள், 8வது வசனம், 1 ராஜாக்கள் 3:8. நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? நீர் தந்திருக்கிறது திரளான ஜனங்கள், திரளான ஜனங்கள், எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்கள். இந்த ஜனங்கள் என்னிடத்திலே நியாயத்திற்கு வருவார்கள். இந்த காலத்தில் மாதிரி நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு வக்கீல் கிடையாது, குமஸ்தா கிடையாது, ஜட்ஜி கிடையாது, சரியா, கோர்ட்டு கிடையாது, வாய்தான்னு கிடையாது, ரிமாண்டர்லாம் கிடையாது. நிறைய ராஜாட்ட போகணும், ராஜாவுக்கு வழக்கை தீர்த்து விடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி பணம் கட்டணும், ஃபைன் கட்டணும், இப்படியாக வாய்தாவுக்கு நம்ம போகணும், நமக்கு ரிமாண்டர் போடுவாங்க, பிடிவாரண்டு போடுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒருத்தருக்கு வழக்கு இருந்துச்சுன்னா அந்த காலத்தில் ராஜாவினிடத்திலே போவார்கள். இந்த ராஜா அந்த வழக்கை தீர்த்து விட்டுருவார். இப்போ சாலமோன் சிறு பிள்ளை, நான் உங்களுக்கு வாசித்தேன்ல, நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், எண்ணிக்கைக்கு அடங்காத இந்த திரளான ஜனத்துக்கு நான் எப்படி நியாயம் விசாரிப்பேன்? எனக்கு முடியாதுப்பா, அதனால் நீங்கள் எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி சொப்பனத்திலே கேட்கின்றார். அதற்கு தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 10வது வசனம் வாசிக்கிறேன். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவர் பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்துச்சான். ஆண்டவருக்கு ஞானத்தை கேட்டது ரொம்ப சந்தோஷம். சரி பரவாயில்லையே, ஞானத்தை கேட்குறான், ஐஸ்வர்யம் கேட்கல. அந்த அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது தெரியும். ஏன்னா நான் அந்த செய்தி அரை மணி நேரம் 30 நிமிடங்கள் தான். இதுக்குள்ளே இந்த மெயின் கருத்து என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறதுனால இதை நான் சுருக்கமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன். அப்போ இதை இப்படி கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 11வது வசனம். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் 12 உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்னும் இருந்ததில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இந்த சாலமோன் ராஜா கேட்ட ஞானமுள்ள இருதயத்தை சாலமோனுக்கு கொடுத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது பிறகு சொல்கிறாரு, நீ ஞானத்தை கேட்ட,
வேறு ஐஸ்வர்யத்தை கேட்கல. அதனால் நான் உனக்கு என்ன தந்தேன் அப்படின்னா, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தருவேன், நீ கேட்காத மகிமையை உனக்கு தருவேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை, அப்படிப்பட்ட காரியத்தை நான் உனக்கு தருவேன், ஏனென்றால் நீ ஞானத்தை கேட்டபடியினார். நீங்கள் யாக்கோப்பு 1:5 பார்த்தீங்கன்னா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் நிறைவாக சம்பூர்ணமாக கோபமே படாத தேவன் அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஞானம் இம்பார்ட்டன்ஸ், ஞானம் முக்கியம். நீ எதை சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, எத்தனை கோடியோ பொண்ணோ பொருளோ எல்லாம் நீங்கள் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு ஞானம் இல்லைன்னா வேஸ்ட்டு தான். அது ஒன்றுமே கிடையாது. ஞானத்துக்கு ஒப்பானது எதுவுமே கிடையாது. மனிதன் மன நிறைவோடு அமைதியாக வாழ்வதற்கு ஞானம் என்பது தேவை. ஞானத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான் கர்த்தருக்கு பயப்படும் போது எனக்கு ஞானம் உதயமாகிறது. அந்த ஞானம் வரும்போது நான் தேவனுக்கு என்ன பிடிக்கும் அதை செய்யணும்னு வந்துடும். எப்பா உங்களுக்கு எது பிடிக்கும், உங்களுக்கு எது இஷ்டம், அதை மட்டும் எனக்கு தாங்க, அதை மட்டும் செய்கிறதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க. நீங்கள் எங்களுக்கு நல்லதான் செய்வீங்க, அதனால் நான் உங்களை தாப்பா நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயம்தான் ஞானம். இப்போ நம்ம பெண்கள் என்ன சண்டை போட்டாங்களா, அந்த சண்டை போட்ட பெண்கள் எங்கே வராங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் அந்த கதைக்கு வாரேன். கதையில் நிஜம் உண்மையானது. இப்போ இந்த 2 பெண்கள் சண்டை போட்டாங்கன்னு சொன்னேன். அதில் 2 பேருக்கும் குழந்தை பிறந்துச்சு, பையன், 2 பேருக்கும் ஆண் குழந்தை. 3வது நாளில் ஒரு குழந்தைய செத்து போயிட்டு. 2 பெண்களும் ஒரே வீட்டிலே வசிக்கிறார்கள், அவர்கள் 2 பேரும் வேசிகள் அப்படி எழுதியிருக்கு. இந்த பிள்ளையை பார்த்தா இது என் பிள்ளை இல்லை, இது உன் பிள்ளை தான் அப்படின்னு எதுக்கு அவங்களுக்கு அடையாளம் தெரியல. ஒருவேளை 2 ஒரே ஜாடையாக இருந்துச்சா என்ன தெரியல. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 பேரும் சண்டை வறுத்துட்டு இவாளும் ஒத்துக்கிடலை, என் பிள்ளை தான் செத்து போயிட்டு இது உன் பிள்ளை தான் வச்சுக்கோன்னு சொல்லலை. இவாளும் சரி என் பிள்ளை தான் செத்து போயிட்டு அந்த பிள்ளையை நீ வச்சுக்கணும்னு சொல்லலை. எப்படி தான் பெத்த பிள்ளையை கொடுக்க யாருக்காட்டும் மனசு வருமா? நீங்களே சொல்லுங்கள். நான் பிறந்த பிள்ளைய, நான் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த பிள்ளைய, எனக்கு இதுதான் இனிமே ஆதரவு. அப்போ இந்த பிள்ளையை நான் எப்படி உனக்கு கொடுப்பேன்? உன் பிள்ளை செத்து போயிட்டு நீ போ, என் பிள்ளை உயிரோடு இருக்கு என்று சொல்லி இருவரும் ராஜாவின் இடத்திலே வழக்குக்கு சென்றார்கள். அந்த ராஜா தான் சாலமோன். உடனே இந்த வாசிக்க உங்களுக்கு 1 ராஜாக்கள் 3:16 அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவின் இடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரியும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம், நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். 18 நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரியும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்து இருந்தோம், எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறு ஒருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு சாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. அப்பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்று கண்டேன். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். சண்டை எங்கே போயிட்டு கடைசியில் சாலமோன் ராஜாவினிடம் சென்றது. அங்கே அவர்கள் வாதாடுகிறார்கள். நாங்கள் இருவரும் ஒரே நாளிலே 2 ஆண் பிள்ளைகளை பெற்றோம், ஒரு பிள்ளை செத்து போயிற்று, ஆனால் 2 பேருமே உயிரோடு இருக்கிறதான் என் பிள்ளை என்று ராஜாவினிடத்திலே வாதாடுகிறார்கள். ராஜாவுக்கு முன்பாகவும் சண்டை நடந்து கொண்டு இருக்கின்றது. ராஜா யோசிக்கிறார், என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தேவன் அவருக்கு சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்த ஞானம் வேலை செய்ய ஆரம்பித்தது. அந்த ஞானம் அவருக்கு முன்பாக நின்றது. ஞானம் அவருக்கு முன்பாக டால் அடிக்கிறது. பாரு,
தேவன் உனக்கு கொடுத்த ஞானம் இருக்கிறது. இந்த ஞானம் எப்படி வருது? ராஜாவுக்கு இந்த சண்டையை பார்க்கும்போது ஞானம் ரைஸ் ஆகிறது, அப்படியே எழும்பி வருகிறது. வந்த உடனே ராஜா சரியான ஒரு முடிவை எடுத்தார். என்ன முடிவை எடுத்ததுனால இந்த பஞ்சாயத்து தீர்ந்தது என்பதை இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படி அல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ராஜா என்ன செய்கிறாரு? அடுத்த வசனம், ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். 25, ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். ராஜா எடுத்த முடிவு சூப்பரான முடிவு, சரியான முடிவு. நம்ம நினைக்கலாம், திடீர்னு அந்த சேவகன், அந்த போலீஸ்காரன், படை வீரன் இந்த உயிரோடு இருக்கிற பிள்ளைய படக்குன்னு வெட்டிட்டா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவருக்கு ஞானம் ரைஸ் ஆகிருக்கு, உதயமாயிற்று. அதனால் அவர் தைரியமாக சொல்கிறாரு, ஒரு பட்டயத்தை கொண்டு வாங்க. பட்டயம்னா தெரியுமா உங்களுக்கு? அருவா, வெட்டு அருவா தான். ஒரே வெட்டு வெட்டுனா பிள்ளை 2 ஆயிரும். நடு பாதி, நெஞ்சுக்கு கீழே வயிற்றுக்கு மேலே 2 பாதியாக கரெக்டாக வெட்டு. ஒரு பாதி இவளுக்கு கொடுத்துரு, ஒரு பாதி அவளுக்கு கொடுத்துரு, முடிஞ்சது கதை அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் ராஜா சொல்லுகிறார், பட்டயத்தை கொண்டு வாருங்கள், உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை ஆளுக்கு பாதியை கொடுங்கள் என்று சொன்னார். தீர்ப்பு எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கு பிறகு நடந்தது என்ன? 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கென்றே கொடுத்துவிடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றான். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியான ஒரு மன்னனுடைய தீர்ப்பு, ஒரு அரசனுடைய தீர்ப்பு. காரணம் என்ன? தேவன் அந்த மன்னனுக்கு கொடுத்த ஞானம், அந்த அறிவு தான் இப்படியாக செய்ததை நம்ம பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ஞானம் எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கு தெரிகிறதா? நீங்கள் யாக்கோப்பில் இந்த வசனத்தை உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லணும். ஞானம் எப்படி நம்ம கேட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, யாக்கோப்பு நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு அது கொடுக்கப்படும். நமக்கு சில காரியத்தில் முடிவெடுக்க தெரியாமல் இருக்கும்போது ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேள் என்று யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. ஞானம் வேண்டும், டெய்லி நமக்கு ஞானம் வேணும். ஏனென்றால் டெய்லி நம்ம பந்தயத்தில் நம்ம கலந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. நமக்கு தினமும் பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கின்றது. நேற்று ஒன்றுமே இல்லை, இன்றைக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்க முடியாது. எந்த நேரம் எந்த பஞ்சாயத்து வரும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. எந்த நேரம் எந்த பிரச்சனை ரைஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. எப்போ யார் வந்து நின்று கொலைப்படியை உண்டு பண்ணுகிறான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. எப்போ எந்த போர்க்களம் ஆரம்பிக்குது, ஒரு சின்ன வார்த்தையில் கூட பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பந்தயத்தில் நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஆனால் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அதிலே நாம் சிறந்து வெற்றியாய் பரிசுகளை வாங்க வேண்டும். நான் அம்மா வீட்டில் 10th முடிச்சுட்டு வீட்டில் இருந்தேன். இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு விளையாட்டு போட்டி வச்சாங்க. அந்த விளையாட்டு போட்டிக்கு அலௌன்ஸ் பண்ணாங்க. நடந்துக்கிட்டு இருக்க ஊரில், அது பெரிய ஒரு மைதானம் எங்கள் ஊரில். அந்த பெரிய மைதானத்தில் விளையாட்டு போட்டிகள் அநேகம் நடந்து கொண்டு இருக்கின்றது.
நம்ம திருமணமாகாத பிள்ளைகளை அவ்வளவா விட மாட்டாங்க. பாய்ஸு போவாங்க, சின்ன பிள்ளைங்க விளையாட்டுக்கு சேருவாங்க. மற்றபடி எல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணி படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் விட மாட்டாங்க. ஆனால் ரேடியோவில் ஒன்று அலௌன்ஸ் பண்ணாங்க, ஸ்கிப்பிங் போடுறவங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு, பாய்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, கேர்ள்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஸ்கிப்பிங் போட்டியில் பந்தயத்தில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் உடனே வரவும் அப்படின்னு சொல்லி மைக்கில் சொன்னாங்க, ஸ்பீக்கரில். உடனே எங்கள் அம்மாட்ட சொன்னேன், ஏம்மா நான் போய் சேர்றேம்மா அப்படின்ட்டு. அப்போ நம்ம கிணத்துல இறக்கிற வாளியில் கயிறு இருக்குங்களா, அந்த கயிறை எடுத்து எங்கள் அம்மா இதை கொண்டுக்கிட்டு போ அப்படின்னு தந்தாங்க. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் அந்த ஸ்கிப்பிங்கில் நான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம 9th படிக்கும்போது 6th அப்படி படிக்கும்போது தான் இந்த ஸ்கிப்பிங் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம எப்படி விளையாடுவோம். ஆனாலும் இந்த பந்தய அறிவிப்பில் எனக்கு சேரணும்னு இருந்துச்சு. ஆண்டவருடைய கிருபையினால் நான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு பந்தயத்தினுடைய அழைப்பு எப்பொழுதும் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம டெய்லி பந்தயத்திலே நம்ம சேர்ந்து கொண்டே தான் இருக்கின்றோம். விரும்பினாலும் விரும்பட்டாலும் நமக்கு பந்தயம் தேடி வருகின்றது. அதிலே நாம் சிறந்து வெற்றி பெறுவதற்கு நமக்கு ஞானம் தேவை. நீ என்னத்தை சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, ஞானத்தை சம்பாதி, ஞானமே முக்கியம், ஞானம் தேவை என்று நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதி வச்சுருக்காங்க ஏசப்பா. ஆனால் உனக்கு ஞானம் இல்லை. நீ நினைக்கலாம், நான் வெறும் முட்டாளாக இருக்கேன், எனக்கு அறிவே இருக்க மாட்டேங்கு, என்னால் இதெல்லாம் செயல்பட தெரியலையே, என் மண்டையில் ஒன்றுமே இல்லையே, என் மெமரிலாம் லாஸ் ஆகிட்டேன், நான் முன்னாலெல்லாம் இப்படி இருக்க மாட்டேனே, நான் எதனாலும் டக்குன்னு முடிவு எடுப்பேனே, இப்போ எனக்கு முடிவெடுக்க முடியலையே, எனக்கு ஒன்றுமே செயல்பட தெரியலையே, எதை எப்படி வகுக்கணும், எதை எப்படி கூட்டணும், எதை எப்படி கழிக்கணும் அப்படின்னு சொல்லி எதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும் எனக்கு இருந்துச்சு. இப்போ என் மெமரி லாஸ் ஆகிட்டு எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கு, நான் பூஜ்ஜியமாக இருக்கேன், சீரவாக இருக்கேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினச்சிங்கன்னா பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நம்ம மெமரி நம்மகிட்ட தான் இருக்குது. நீங்கள் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, தேவனே எனக்கு ஞானத்தை தாரு. நீ குறைவாக இருந்தால் ஞானத்தில் நீ ஆண்டவர்கிட்ட கேட்டால் உனக்கு தருவேன், ஆனால் நீ விசுவாசமாய் கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இப்போ என்ன நடந்துச்சுன்னு இந்த 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியணும்லா, முடிவு உங்களுக்கு தெரியணும்லா, அதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் ராஜா என்ன சொன்னார், பிள்ளைய நடு வயிற்றுல, என்ன நெஞ்சுக்கு கீழே வயிற்றுக்கு தொப்புளுக்கு மேலே நடுவில் பிள்ளைய 2ஆ வெட்டு 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 வெட்டு, பட்டயத்தை கொண்டு ஆளுக்கு பாதியை கொடு, முடிஞ்சது பிரச்சனை, முடிஞ்சது சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு ஏற்பட்ட ஞானத்தினால் அவர் சொன்னார். சொன்ன உடனே யார் பிள்ளை உயிரோடு இருக்கோ அந்த தாய்க்கு குடல் துடிச்சுதாமா. உங்களுக்கு நான் வாசித்து காட்டினேன் அந்த 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 26. அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை நீ என்ன செய்யுங்க, கொல்ல வேண்டாம், அதை நீங்கள் அவளுக்கே கொடுத்துருங்க, என் பிள்ளை எங்கே இருந்தாலும் அவட்ட இருக்கட்டும், என் பிள்ளை உயிரோடு இருந்தால் போதும், என் பிள்ளையும் கொன்றாதீங்க அப்படின்னு அவள் என்ன செய்யிட்டா, கத்தி சொல்லிவிட்டாள். அப்படி என் குடல் என்ன செய்யுது, துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டாள். எனக்கு வேண்டாம், இந்த உயிரோடு இருக்கிற பிள்ளை எனக்கு வேண்டாம், அவளுக்கே கொடுத்துருங்க. அவளும் ஒரு ஞானமுள்ள பெண். நான் யோசித்து பார்த்தேன், ராஜாவுக்கு ஞானம் இருக்குது, இந்த உயிரோடு இருக்கிற பிள்ளைக்கும் ஞானம் இருக்குது. ஞானம் எவ்வளவு நல்லது. அவளும் ஆமாம் வெட்டி கொள்ளு, சண்டை எனக்கு தாங்க முடியலப்பா, இந்த டென்ஷன் தாங்க முடியலை, பிரச்சனை ஓஞ்சா சரி, கழுதையப்படி வெட்டி கொடு அப்படின்னு சொல்லலை. அவளுக்கு ஒரு ஞானம் ரைஸ் ஆகிட்டு அவள் சொன்னான், எங்கே இருந்தாலும் என் பிள்ளை வாழட்டும், எங்கே இருந்தாலும் என் பிள்ளை வாழட்டும், என் பிள்ளைய வெட்ட வேண்டாம், உயிரோட அவளுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் அப்படின்னு சொல்லி, என்ன நீங்கள் பிள்ளையை பிளந்து போட வேண்டாம், நீங்கள் அங்கே கொடுத்துருங்க, அவட்டே கொடுத்துருங்க அப்படின்னு. உடனே ராஜாவுக்கும் ஞானம் வந்துட்டு, ஞானம் ரைஸ் ஆகிட்டு அவர் சொன்னார், ஐய் பட்டயத்தை நிப்பாட்டு, பிள்ளைய வெட்டாத, இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், அவட்டையே கொடுத்துருங்க, என் பிள்ளை எங்கே இருந்தாலும் அவட்ட இருக்கட்டும், உயிரோடு இருக்கட்டும்னு
சொன்னவள்தான் பிள்ளையின் தாய். ஏனென்றால் அவள் பதறிவிட்டாள். ஐயோ, அந்த குழந்தையை செத்துட்டு என் குழந்தையை செத்துறணுமா, நான் கஷ்டப்பட்டு பெற்று வச்சுருக்கேன், என் பிள்ளையும் செத்துறணுமா அப்படின்ட்டு உயிரோடு இருக்கிற குழந்தையினுடைய தாய் குடல் துடித்ததை மன்னன் கண்டான், அரசன் கண்டான். அரசன் கண்டான், சொன்னான், ஏய், யார் பிள்ளைய வெட்ட வேண்டான்னு சொன்னாலோ அவட்ட கொடு. ஆனால் அவள் என்ன சொன்னா தெரியுமா, தன்னுடைய பிள்ளையை செத்து போயிற்று என்று இந்த பிள்ளை தான் என் பிள்ளைன்னு சொன்னால இன்னொருத்தி. அவள் என்ன சொல்கிறாள், பிள்ளை எனக்கு வேண்டாம் அவளுக்கு வேண்டாம், பிள்ளைய வெட்டுங்க. எப்படி பார்த்தீங்களா? அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள். இவளுக்கு ஞானத்தை பார்த்தீங்களா? மண்டையில் ஒன்றும் இல்லை. அவள் பெத்த பிள்ளை அவள் வளர்த்துட்டு போட்டுமே, இந்த பச்சை மழையில் சாக போகுது. ஒரு ஜீவன் உலகத்தில் எவ்வளவு பெருசு. ஒரு பிள்ளைக்காக என்னமா கதறி அழுது ஜெபித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு பிள்ளை கொடுங்க ஏசப்பா, 2 வருஷம் ஆயிட்டு, 3 வருஷம் ஆயிட்டு, 5 வருடங்கள் ஆயிட்டு, ஏதாட்டும் ஒன்று கொடுங்கப்பா. பெண் பிள்ளைன்னு இல்லைப்பா, ஆண் பிள்ளைன்னு இல்லைப்பா, ஏதாட்டும் ஒன்று கொடுங்கப்பா, எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கதறி ஜெபிக்கிற ஜனங்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பெண்ணு சொல்கிறா, என் பிள்ளை செத்துட்டு உன் பிள்ளை எப்படி உயிரோடு இருக்கலாம்? அப்போ அவளுக்கு என்னல மண்டையில் ஞானம் இல்லை. அதனால் 2 வெட்டி பிளந்து அவளுக்கு எனக்கு கொடுத்துருங்க ராஜான்னு சொன்னார். ராஜாவுக்கு ஞானம் இருக்குது. அதனால் அவர் என்ன சொன்னார், குடல் துடித்து பிள்ளையை அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன தாய் தான் உண்மையான பிள்ளை. பிள்ளையை வெட்டி 2 கொடுங்க என்று சொன்னவளுடைய பிள்ளை தான் செத்து போன குழந்தையினுடைய தாய். அதனால் இவளுக்கே குழந்தையை கொடுத்து விடுங்கள் என்று ராஜா சொன்னார். அப்படியே அந்த உயிரோடு இருக்கிற குழந்தையை இந்த உயிரோடு இருக்கிற தாயினிடத்தில் நியாயமாக நீதி செய்து சாலமோன் ராஜா அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாயிட்டையே அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொடுத்து விட்டார். சண்டை ஓய்ந்தது, நியாயம் செயல்பட்டது. அருமையானவர்களே, ஞானம் எவ்வளவு முக்கியம். நம்ம வீட்டில் கூட எவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது, நம்ம வீட்டில் கூட எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் ஞானத்தை கேளுங்க. உங்களுக்குள்ளே தேவன் ஞானத்தை தந்தால் அந்த ஞானம் செயல்படும். அதில் நீங்கள் நீதியாய் நியாயம் செய்வீர்கள், நீதியாய் தீர்ப்பு செய்வீர்கள். சிறு பிள்ளையானாலும் பெரியவங்களானாலும் நீங்கள் 80 வயசு வரைக்கும் இருங்க, நீங்கள் 100 வயசு வரைக்கும் இருந்தாலும் ஞானம் தேவை. ஞானம் இல்லாமல் முடியவே முடியாத அருமையானவர்களே. எவ்வளோ வயசானாலும் ஞானம் நமக்கு தேவை. அதனால் ஞானம் முக்கியம். ஞானத்தை சம்பாதியுங்கள். ஜெபம் செய்வோம். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஐயா, எங்களுக்கு ஞானத்தை தந்துடும். எங்கள் வீட்டிலே இருக்கிற சிறு பிள்ளைகள், பெரியோர், முதியோர் எல்லாருக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடிக்கு ஞானமாய் செயல்பட ஞானத்தினால் எங்களை நிரப்புங்க. கேட்டால் தருவேன் என்று சொன்ன தேவனே, எங்களை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பி எங்களை சமாதான சந்தோஷம் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஞானம் தேவை. காட் பிளஸ்.